ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஸ் பண்ணுற கிச்சன் இது தான். இப்போ இதிலேருந்து தான் வீடியோ வந்து உங்களுக்கு நான் எடுத்து டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பெரிய பெரிய மாடர்ன் கிச்சன்லாம் நம்ம கிச்சனில் இருக்கிற ஒரு செல்ஃபை எப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நான் இப்போ வந்து உங்ககிட்ட காட்ட போகிறேன். இதில் ஏதாவது நிறைய குறை இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லலாம், ஓகேங்களா? எனக்கு வந்து இந்த ஃப்ரிட்ஜு மேலே வச்சுருக்கிற மணி பிளான்ட் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பக்கத்திலே இருக்கிற குபேரன் சிலை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காக வச்சுருக்கிறேன். இந்த பாத்திர ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட செல்ஃப்லாம் எதுவும் இல்லை. அதனால் கைக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரியே வந்து நான் இங்கே தலைக்கிட்டே வச்சுக்கிட்டேன். நம்ம அவசரத்துக்கு எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கும்போது ஆயில் படாமல் இருக்கிறதுக்காக நான் எங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஒட்டி வச்சுருக்கேன். அதை டெக்கரேட் பண்ணால் அங்கங்கே சின்ன சின்ன பட்டாம்பூச்சிலாம் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் ஒட்டி வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய அடுப்பு. நான் சமைக்க ஆரம்பித்ததுலேருந்து இதை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன். இதை நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது தான் வாங்கினோம். இந்த சீட் பார்த்திங்கன்னா இந்த கல் மேலே சும்மா வீடியோ எடுத்து ஒரு மாதிரி கருப்பு அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சீட் வந்து அழகுக்காக வந்து நான் கவர் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல செல்ஃப்லாம் எதுவும் இல்லை. நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ளைனாக தான் இருந்துச்சு. இப்போ தான் நான் மீஷோ ஆப்பில் வந்து ஆர்டர் பண்ணி இந்த ஸ்டாண்ட் வாங்கினேன். அதில் வந்து இந்த 2 மணி பிளான்ட் வந்து நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கு நம்ம கிச்சன் அழகாக இருக்கணும்னு சொல்லி எனக்கு இதுதான் அழகு, ரொம்ப ரொம்ப அழகு. அம்மா தான் கிச்சனை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து கையை விட்டு எடுக்கிற மாதிரி ஈஸியாக வந்து ஒரு உப்பு ஜார் வச்சுருக்கிறேன். அம்மாவுக்கு இதுதான் பிடிக்கும். நான் பீங்கானில் வாங்கலாம்னு நினச்சேன், அம்மா வேணான்ட்டாங்க. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அம்மாவுக்கு மாற்றி வாங்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆயில் கண்டெய்னர் வச்சுருக்கேன், நம்ம ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இது வந்து தேங்காய் எண்ணெய் அம்மா வாட்டர் பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம டீ தூள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கிறேன். இந்த பாட்டில் வந்து நான் இந்த மணி பிளான்ட் வைக்கிறதுக்காகவே இந்த ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு இந்த இது நான் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இந்த உப்பு ஜார் பார்த்திங்கன்னா கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். இதில் வந்து தூள் உப்பு தான் போட்டு வச்சுருக்கேன் நான். இது வந்து பீங்கான் கிடையாது, இது வந்து பிளாஸ்டிக் தான், ஈஸியாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சிம்பிளாக எனக்கு பிடிச்சதில் வாங்கியிருக்கேன். இது வந்து அம்மா வந்து இந்த ஆயில் கேன் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு சின்ன டப்பாவில் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டாங்க. சரின்னு சொல்லி விட்டுட்டேன். இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம ஒன்றும் எதுவும் ஆல்ட்ரேஷன் பண்ணல, பழையபடி தான் இருக்குது. இதில் மசாலா பொடி எல்லாமே இதில் எல்லா ஐட்டமும் இருக்குது. இனிமேல் தான் பாக்ஸ் வாங்கியிருக்கேன், இனிமேல் அதில் தான் போடணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மசாலா ஐட்டம்லாம் இங்கே தான் வச்சுருக்கேன். இனிமேல் தான் இதுக்கெல்லாம் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணும். இருக்கிற பாக்ஸ் வச்சு தான் நான் மேனேஜ் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து அஞ்சரை பெட்டி. இதில் என்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுற அஞ்சரை பெட்டி. இதில் என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா மஞ்சள், சீரகம், சோம்பு இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் தீந்துருச்சு, போட்டு வைக்கணும். கத்திலாம் நான் இந்த இடத்துல தான் வச்சுருக்கேன். இந்த வாளியில் பார்த்தீங்க அப்படின்னா மிளகா பொடி இருக்குது. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், இதில் வந்து மிளகா பொடியெலாம் வச்சுருக்கோம். அதில் இந்த வாளியில் வந்து புளியெல்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நான் காய் கட் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் வந்து கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அம்மா. இதில் வந்து பாசிப்பருப்பு, இது வந்து ஜீனி பாக்ஸு, இது வந்து பச்சை பயிறு நான் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா மீன் மேக்கர் அப்புறம் அப்பளம் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாலாம் இருக்குது. இங்கே பின்னாடி வந்து பார்த்தா கம்பு, அது வந்து துவரம்பருப்பு இதெல்லாம் இருக்குது. இதுதான் எங்களோட மளிகை ஜாமான். நாங்கள் சமைக்கிறதுக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் இங்கே தான் இருக்குது. கீழே தான் வந்து ரசக்கல், அரிசி ட்ரம்மு, வெங்காயம், அருவாமனை எல்லாமே வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து கேஸ் சிலிண்டர் எல்லாமே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கிச்சன் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய கிச்சனை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். புதுசாக ஒரு மசாலா பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இதில் என்ன போட்டு வைக்கிறதுனே தெரியல. எப்படி இருப்பேன்னு பார்த்துக்கோங்க. இதில் என்ன போட்டு வைக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். அதையே நானும் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, பாய்.